Hi students, last class வந்து இப்போ measurement chapterல வந்து length of the arc and area of the arc பார்த்தோம். இப்போ combined shapes னோட area perimeter பார்க்க போறோம். இப்போ combined shapes என்ன அப்படின்னா in our day to day life we use infinitely many things with the shapes like circle, triangle, square, rectangle, rhombus இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஷேப் எல்லாம் தெரியல. We use them separately as well as with two or three more shapes combined together as in the following things. தனித்தனியாக பார்க்கலாம், கம்பைன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ரெண்டு ஷேப் கம்பைன் பண்ணியிருக்கா. இந்த ஹவுஸ் பாருங்கள், ஷேப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கா, மெனி ஷேப்ஸு. இன்விடேஷன் கார்டு பாருங்கள், இங்கெல்லாம் செமி சர்க்கிள் இருக்குது, சென்டரில் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பாருங்கள், லாக்கர் ரெக்டாங்கலாக இருக்கா, ரெக்டாங்கலாக இருக்கா, கம்பைன் பண்ணியிருக்கா. ஓகே, so what do you observe from the above figure? என்ன தெரியுது உங்களுக்கு? Shape of a glass window is like a semicircle placed over a rectangle. Semicircle rectangle மேலே place பண்ணியிருக்காங்க அந்த glass. Whereas the front facing wall of the model house looks like a triangle over a square. இந்த பாருங்க, இந்த triangle மேலே ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாடல் ஹவுஸ். Likewise, list the shapes used to make invitation card and locker. அதே மாதிரி தான் invitation card locker இருக்குது. ஸோ அப்படியே கம்பைன் ஷேப் என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் பிளெயின் ஃபிகர்ஸ் ஜாயின் வித் த சைட்ஸ் ஆஃப் சேம் மெஷர் கிவ்ஸ் ரைஸ் டு த கம்பைன் ஷேப்ஸ். 2-3 ஃபிகர் சேர்ந்து ஒரு ஃபிகர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து கம்பைன் ஷேப் சொல்லுவோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன் ஷேப்ஸ். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் பெரிமீட்டர் என்னது? சுற்றளவு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன் ஷேப்ஸ் இஸ் த சம் ஆஃப் ஆல் த லென்ஸ் ஆஃப் த சைட்ஸ் தட் ஃபார்ம் அ க்ளோஸ்டு பவுண்ட்ரி. ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரியில் உள்ள அந்த சுற்றளவு சொல்கிறது தான் பெரிமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரை பாருங்கள், என்ன இருக்குது? ஸ்கொயர் ஹார்மனி சைட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ஆஃப் சைடு A யூனிட்ஸ் அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு A யூனிட்ஸ் கம்பைன் டுகெதர். ஏதோ ஒரு யூனிட்டில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தோ த ஸ்கொயர் ஹார்மனி சைட்ஸ் 4 சைட்ஸ் இருக்குது, ஈக்குவல் ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 7 சைட்ஸா? நோ, ஒன்லி 5 சைட்ஸ் தான். பிகாஸ் இந்த பவுண்ட்ரி மட்டும்தான் சொல்லணும், சைடில் இருக்கிறது மட்டும்தான் சொல்லணும். 1 2 3 4 5 மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஹார்மனி சைட்ஸ் இருக்குது? 5 சைட்ஸ் தான் இருக்குது. இதுதான் பெரிமீட்டர்ன்றது. இந்த வெளியில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் சுற்றளவு மட்டும் சொல்கிறது பெரிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியான்னு என்ன அப்படின்னா, இப்போ இதிலே வந்து ஏரியானா இதுக்குள்ளே ட்ரையாங்கிள் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கொயருக்கு எவ்வளோ போர்ஷன் இருக்குது சொல்கிறது ஏரியா. ஏரியா ஆஃப் த கம்பைன் ஷேப், ஸ்பிளிட் த கம்பைன் ஷேப் இன் நோன் சிம்பிளர் ஷேப்ஸ், ஃபைண்ட் ஏரியா செப்பரேட் அண்ட் தென் ஆட். அதாவது தனித்தனி இத்தனை ஏரியா கண்டுபிடிச்சி இத்தனை ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டு என்ன செஞ்சோம், ஆட் பண்ணிடணும். அதாவது கம்பைன் ஷேப்பில் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். That is, the area of the combined shapes is nothing but the sum of all the areas of the simple shapes in it. To find the area of the figure, find the area of the square, the area of the equal triangle separately and then add them up. தனித்தனி ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டு ஆட் பண்ணி, நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும், கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட வேண்டியதான். The combined shapes that we come across mostly in our day-to-day life are irregular polygons. நம்ம டே டு லைஃப்பில் வரக்கூடிய அந்த கம்பைன்ட் ஷேப்ஸ் எல்லாமே irregular polygon. To find the area of the given irregular polygon, we must identify the simple shapes in it. Find the area separately and then add them up. For example, that இது வந்து irregularனா என்னது? அதுக்கு ஒரு நேமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? Field given below split into known simple shapes as under and then its area can be. பாருங்கள், இந்த ஷேப் எப்படியா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஷேப் வந்து என்ன செய்யுது? irregular polygon வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஓகேவா? Next, do you know பாருங்கள், a combined plane figure formed by 3 or more sides is called a polygon. Okay, based on the sides, some of the polygons are sides பொறுத்து அதோட நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலிகன் ட்ரையாங்கிளாக 3 சைட்ஸ் இருக்கும், குவாட்ரிலேட்டர்னா 4 சைட்ஸ் இருக்கும், பென்டகன்னா 5 சைட்ஸ், ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ், ஹெப்டகன் 7, ஆக்டகன் 8, நானோகன் 9, டெக்காகன் 10 சைட்ஸ் இருக்கும். சைட்ஸை பொறுத்து இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. Okay, if all sides and angles of a polygon are equal, then it is a regular polygon. எல்லா சைடும் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் ரெகுலர் பாலிகன். இப்போ எக்ஸாம்பிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஸ்கொயருக்கெல்லாம் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதர் பாலிகன்ஸ் ஆர் irregular பாலிகன். எது அப்படின்னா ஸ்கலின் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள், இதுக்கு சைட்ஸ் வேறு வேறையாக இருக்கும். அதனால் அது வந்து irregular பாலிகன். இல்லை சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சின்ன கிளாஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர், ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஏரியா பெரிமீட்டர். ஸோ எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மக்கப் பண்ணணும். மக்கப் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். இந்த மக்கப் பண்ணால் தான் அடுத்து நம்ம சம்ஸ் என்ன செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படித்து தரவாகி மக்கப் பண்ணி நீங்கள் சரி. ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படித்து தான் மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணி நீங்கள்
பார்க்காம எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். இது ஒரு ஹோம்ஒர்க்கில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கம்பைன்ட் ஃபிகர்ஸுடைய சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஏரியா ஆஃப் தி கிவன் ஃபிகர். இந்த ஃபிகருக்கு பெரிமீட்டர் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் என்ன செய்யணும்? வெளியில் இருக்கிறது சுற்றளவு, இந்த பவுண்டரி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்ட் ஷேப் அது என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கணும். அவுட்டர் பெரிமீட்டர் சுற்றளவு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். 4 eddies 1 2 3 4 4 eddies இருக்கு. 4 length of the arc of the quadrant of the circle. 1 2 3 4 4 arc இருக்கு. 1 2 3 4 4 eddies. So 4 into length of the arc of the circle யும் radius ஆட் பண்ண போறோம். ஓகேவா? 4 into 1 by length of the arc of the quadrant of the circle வந்து என்ன ஃபார்முலா அப்படினா 1 by 4 into 2 pi r. perimeter of the circle என்ன ஃபார்முலா அப்படினா 2 pi r தான். இந்த quadrant அப்படிங்கிறது quadrant ஷேப்ல தான இருக்கு. அப்ப வந்து 4 into 4. ஓகேவா? by 4. சாரி 4 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப 2 pi r 1 by 4 into 2 pi r plus 4r. 4 ரேடியஸ் இருக்கனால 4r. ரேடியஸ் வந்து நமக்கு 3.5 கொடுத்திருக்காங்க. 5 cm கொடுத்திருக்காங்க இந்த ஆர்க்கு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸ்கொயர் வந்து சைடு தான் இருக்கு. சைடு என்ன கொடுத்திருக்காங்க? AC க்கு 3.5 cm கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்ன தேவை r மட்டும் தேவை. r வேல்யூ 3.5 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். பை யோட வேல்யூ 2 by 7. ஓகேவா? 4 into 1 by 4 into 2 pi r 2 into 22 by 7 into 3.5 plus 4 into 3.5. இப்போ 2 cancel 4 4 cancel பண்ணிடுவோம். 7 into 3.5 cancel பண்ணா 0.5. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இரண்டை மல்டிப்ளை பண்ணா 44 0.5 plus 14.0. இரண்டை மல்டிப்ளை பண்ணா 22.0 plus 14.0 ஆட் பண்ணா 36 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர்ல என்னென்ன ஷேப் இருக்குன்னு பார்த்துக்குவோம். பெரிமீட்டர் வெளிய இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஷேப்ல 4 வந்து குவாட்ரண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ குவாட்ரண்ட்டோடைய பெரிமீட்டர் 4 இருக்கிறதுனால 4. அதே மாதிரி ரேடியஸ் 4 இருக்கு. அது 4 into r ன்னு ஒரு ரேடியஸ் இது ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏரியா பார்ப்போம். ஏரியா ஆஃப் த ஃபிகர். ஓகேவா? ஏரியானா இங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்ன இருக்கீங்க? ஒரு ஸ்கொயர் இருக்கு, 4 குவாட்ரண்ட் இருக்கு. என்ன சொல்ல ஸ்கொயர் ஏரியானா தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சு. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் 4 ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஓகேவா? ஏரியால தனித்தனியா ஷேப்ஸ் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிரணும். ஏரியா ஆஃப் தி given combined figures equal area of the square plus 4 in area of the quadrant of the circle. Area of the square க்கு ஃபார்முலா தெரியும். a square plus 4 into area of the quadrant ஃபார்முலா தெரியும். pi r square by 4. அது 1 by 4 pi r square. a ஓட வேல்யூ r வேல்யூ சேம் தான். 3.5 whole square plus 22 by 7 into r க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3.5 ஸ்கொயர் பண்ணா 12.25 வரும். 7 க்கு கேன்சல் பண்ணா 0.5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 38.5 இது ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. இதை யூஸ் ஏரியா வந்து சரிங்க ஸ்கொயர் பண்ணனும். பெரிமீட்டர் ஸ்கொயர் பண்ணனும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6. Nishant has a key chain which is in the form of equal triangle. ஓகே, ஒரு கீ செயின் வச்சுருக்காங்க நிஷாந்த். எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் என்ன இருக்காண்டே செமி சர்க்கிள் அட்டாச் ஸ்கொயர் ஆஃப் சைட் 5 சென்டிமீட்டர். இந்த பாருங்க ஸ்கொயர் இருக்கா, அதோட இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சைடு வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மேலே என்ன இருக்குது? ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்குது. கீழே வந்து என்ன இருக்குது? செமி சர்க்கிள் இருக்குது. இந்த ஸ்கொயர்னுடைய சைடு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ஏரியா மட்டும்தான் கேட்டுருக்காங்க. பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது √3 வேல்யூ 1.732 சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏரியான்னு என்ன செய்யணும்? பெரிமீட்டர்னா சுற்றி இருக்க சுற்றளவு மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு சொல்லி, ஏரியானா தனித்தனி ஒரு ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். என்னென்ன ஷேப் இருக்குது? ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இந்த 4ஓட ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருவாங்க 5 சென்டிமீட்டர். சைட் ஆஃப் த ஸ்கொயர்னால் செமி சர்க்கிளுக்கு அது டயாமீட்டர் ஆயிரும். ஸ்கொயருக்கு வந்து 5 சென்டிமீட்டர்னா அங்கே செமி சர்க்கிளுக்கும் அதே தான். ஸோ அப்போ ஃபுல் டயாமீட்டர் வந்து டயாமீட்டர் ரேடியஸ் தான் வேணும். அப்போ ரேடியஸ் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 5 சென்டிமீட்டர், அதாவது டயாமீட்டர் தான் செமி சர்க்கிள் 5 சென்டிமீட்டர். ஏன்னா ரெண்டுமே சேம் தான். 5/2. ஓகேவா? டயாமீட்டர் வந்து ரேடியஸாக மாற்றுறதுக்கு 5/2 ஆல் டிவைட் பண்ணணும். சரி, டிவைட் பண்ணால் 2.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ சைட் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு இது 5னா ஸ்கொயர்னா 4 சைட்ஸும் சேம் தானே. அப்போ இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஒரு சைடு 5 சென்டிமீட்டர், அதர் 2 சைட்ஸும் 5 சென்டிமீட்டர் தான். ஸோ சைட் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த கீ செயின் கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன இருக்குது? ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும். pi r square by 2. குவாட்ரண்ட்னா by 4 வரும். செமி சர்க்கிள்னா by 2 வரும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். a square ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் தெரியும்.
√3/4 a ஸ்கொயர். முன்னாடி ஃபார்முலாஸ் இருக்குது, சின்ன கிளாஸ்லேயே படித்து அது மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 பையோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணி என்ன சொல்லியிருக்கோமோ அதான் சப்ஸ்டிட் பண்ணணும். பைக்கு 3.14 சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆருக்கு வந்து 2.5 2.5 × 2.5 ப்ளஸ் ஏயோட வேல்யூ வந்து 5. ஸோ 5 × 5 √3/4. √3யோட வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1.732. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன √3/4 5 × 5. ஆருக்கு வந்து ஏக்கு வந்து 5 × 5 போட்டுக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்? √3 1.732/4 × 5 × 5. ஸோ இது ரெண்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? 4 டேபிளால் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் 10.83 கிடைக்கும். எல்லாத்தையும் கேன்சல். இது 1 டைம் 1 2 5 7. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 9.81 கிடைக்கும். 5 5 ஆர் 25 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும். 2 டேபிள் கேன்சல். 2 2 ஆர் 4. ஓகேவா? 1.7 இருக்கிறதுனால 0.8. ரிமைண்டர் 1 6 2 ஆர் 12. ரிமைண்டர் 1 6 2 ஆர் 12 வந்துடும். திருப்பி 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 1 டைம் 0.433. ஸோ இதை 25 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45.64 கிடைக்கும். தட்ஸ் ஆல். புரியுதா? ஏரியா மட்டும்தான் கேட்டுக்காங்க, பெரிமீட்டர் கேட்கலாம். தனித்தனி ஏரியா கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ண வேண்டியது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.7. A 3-fold invitation card is given. 3-fold மூணு ஃபோல்ட் பண்ணக்கூடிய கொடுத்துருக்காங்க. 3-fold invitation card is given with measures as the figure. Find its area. இந்த கார்டு பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்களா, அது வந்து விரிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? அது எந்த ஷேப்பில் இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் சொல்கிறேன். ஏரியா ஆஃப் த இன்விடேஷன் கார்டு. இப்போ கார்டு இப்போ ஃபுல்லாக எடுத்துக்கும், ஃபுல் போர்ஷன், ஒரு ரெக்டாங்கிள் ஃபுல் போர்ஷன் எடுத்துக்கும். அது இந்த போர்ஷனோட ஏரியா மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து 80 to 88 16 கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு 16, இங்கிட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 5னா இது வரைக்கும் ஃபுல்லாக 11. இது 16. ஆப்போசிட் சைடு 16 தான் இருக்கும். ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல் தானே. இங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து என்ன வந்துருக்கு? 16 இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த போர்ஷன். இதுலேருந்து இது வரைக்கும் 16 தானே, அந்த அளவு தான் இங்கே இருக்குது 16. இப்போ இங்கே வந்து 8 வந்துடும். ஓகேவா? இங்கே 16னால இங்கே இருக்குது 5னா இங்கே என்ன ஒரு 11 சென்டிமீட்டர் தானே. ஃபஸ்ட் சைடு நம்ம இது பண்ணிக்கணும், மெஷர் பண்ணி போடுவோம். வேரி ஆஃப் த இன்விடேஷன் கார்டுனா என்ன செய்யணும் அப்படின்னா, இன்விடேஷன் கார்டுனா இந்த போர்ஷன் மட்டும்தான் இன்விடேஷன் கார்டு, இதோட ஏரியா மட்டும்தான் வேணும். அப்போ என்ன செய்யணும், மொத்தமாக அந்த ரெக்டாங்கிள் என்ன செஞ்சிடணும், ஏரியா கண்டுபிடிச்சி இந்த போர்ஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா இது எந்த ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போர்ஷன் மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த இன்விடேஷன் கார்டோடைய ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள். இந்த ஃபுல் ரெக்டாங்கிள்லேருந்து எதை மைனஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் கிடச்சிடும். இதை நம்ம கேட்டிருக்காங்க. இன்விடேஷன் கார்டோட போர்ஷன் தான் இது. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்மா தெரியும், L/B. ரெக்டாங்கிளுக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 24. பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? 16. அதை போட்டாச்சா? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ½ × B × H நமக்கு தெரியும், சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். பேஸ் வந்து 11 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். L/B சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து L, இது வந்து B. 24 × 16. ஓகேவா? மைனஸ் B × H. B வந்து 11, H ஹைட் வந்து 16. இது 1 டைம், இங்கே 8 டைம் கேன்சல் பண்ணிடுங்க. 2 மல்டிப்ளை பண்ணால் 384. 2 மல்டிப்ளை பண்ணி 88. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 296 இஸ் த ஏரியா ஆஃப் த இன்விடேஷன் கார்டு. எக்ஸாம்பிள் 2.8 பாருங்கள். சீனு வாண்ட்ஸ் டு பை எ ஃப்ளோர் மேட் ஃபார் ஹிஸ் கிச்சன் அட் ஹோம் ஆஸ் கிவன் பிலோ. இந்த மாதிரி ஒரு மேட் வந்து வாங்கணும்னு வச்சுருக்காங்க சீனு. த காஸ்ட் ஆஃப் த மேட் இஸ் ₹20 per square foot. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த என்டையர் மேட்? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 20 rupeesனால் மொத்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருப்பாங்க. இங்கே கோடு போட்டிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிள் கிடச்சிடும். 2 ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் நமக்கு மொத்த மேட்டோட ஏரியா கிடச்சிடும். 2 ரெக்டாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ரெக்டாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களா? மெஷர்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட லென்த்து 9 feetனா இதோட லென்த்து 5 feet. பிரெத்து வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான். இதுவும் 2 feet தான், இதுவும் 2 feet தான். ஓகேவா? நீங்கள் எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது? 2 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 2 ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருந்தது. ஸோ ஏரியா ஆஃப் த என்டையர் மேட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த செகண்ட் ரெக்டாங்கிள். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள்லாம் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்லாம் ஃபார்முலா L/B. அதோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு மேட்டுக்கு வந்து 5 × 2, 5 லென்த்து, பிரெத்து 2. செகண்ட் மேட்டுக்கு வந்து 9 × 2, 2 5 2s are 10, 9 2s are 18.
ஆட் பண்ணி 28 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 rupees. மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 28 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு 28 20 மல்டிப்ளை பண்ணி அப்போ 560 வந்து. ஓகே, புரிஞ்சிச்சா? ஈஸி தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.9 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் த ஸ்கொயர் ஆஃப் த சைட். இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா, ஷேடட் ரீஜன் இந்த ரீஜன் தான். அப்போ இந்த நான் ஷேடட் ரீஜனை நம்ம கழிக்கணும் மொத்தம் அந்த ஸ்கொயர்லேருந்து. ஓகேவா, நான் ஷேடட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேடட் போர்ஷனுடைய ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, சைடு என்ன கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஓகே, ஸ்கொயர் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் 10 சென்டிமீட்டர், அதர் 4 சைட்ஸும் 10 சென்டிமீட்டர் வந்து. ஓகேவா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க் த அன்ஷேட் போர்ஷன். அன்ஷேட் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் த அன்ஷேட் ரீஜன் ஆஃப் த given field மார்க் பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட்டு தேர்ட் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, என்ன செய்கிறாங்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயரில் இருந்து எப்படி இருக்குது ரெண்டுமே செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா, இதுவும் செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ ஏரியா ஆஃப் த 2 செமி சர்க்கிளை மைனஸ் பண்ணிடும். இங்கே ஒரு செமி சர்க்கிள், இங்கே ஒரு செமி சர்க்கிள். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த 2 செமி சர்க்கிள், இது ஆப்போசிட் போர்ஷன். 2 × ½ × πr ஸ்கொயர். ஏட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ என்ன வரும், இது ஃபுல்லாக 10னா ஆறுனா அதில் பாதி 5 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா, ஸோ ஆருக்கு வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை 22 × 25 மல்டிப்ளை பண்ணோம்னா 550/7 வரும் நமக்கு. ஓகேவா, 10 days 100 மைனஸ் 550 7 டிவைட் பண்ணால் 78.57 வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும்னா 100.00, இங்கே டெசிமலில் இங்கே டெசிமல் இருக்குது. ஸோ 0.00 போட்டு 78.57 போட்டிங்கன்னா நம்ம இதை மைனஸ் பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் 21.43 கிடச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த 2 போர்ஷன் கழிச்ச மாதிரி இந்த 2 போர்ஷனையும் கழிக்கணும் நம்ம. இதுக்கும் அதே மாதிரி ஒரு 2 செமி சர்க்கிள் போர்ஷன் கிடச்சிருச்சா. ஸோ இதே ஆன்சர் தான் இதுக்கும் வரும். ஓகேவா, ஏரியா ஆஃப் த செகண்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டுக்கும் சேம் மெஷர்மெண்ட்டு தானே, இதே மாதிரி தான் போடணும். போட்டோம்னா நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் அன்ஷேடட் போர்ஷன். ஏரியா ஆஃப் அன்ஷேட் போர்ஷன் எத்தனை, ஒரு ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அன்ஷேடடு, இன்னொன்றுக்கு வந்து அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமே சேமாக வருன்றனால 21.43 × 2 மல்டிப்ளை பண்ணால் 42.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட்ஸ் ஈக்குவல் டு மொத்த ஸ்கொயர்லேருந்து நான் ஷேடட் போர்ஷனை மைனஸ் பண்ணோம்னா ஷேடட் போர்ஷன் ஏரியா கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் பார்ட். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர்னா 100, ஏன்னா ஏட சைடு வந்து 10 சென்டிமீட்டர் தானே. ஸோ ஏ ஸ்கொயர் 10 × 10 100. ஏரியா ஆஃப் த அன்ஷேட் போர்ஷனை கண்டுபிடிச்சிருக்கு 42.86. அப்போ 100 இது மைனஸ் பண்ணிங்கன்னா 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபுல் போர்ஷனில் இருந்து அன்ஷேட் போர்ஷனை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேடட் போர்ஷன் கிடச்சிடும். எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஆல் இந்த மாடல் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க நீங்கள். எக்ஸசைஸ் 2.2ல் வந்து ஃபஸ்ட் சம், நெக்ஸ்ட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து சம் வரைக்கும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. 1 to 6 சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க். 7th சம் வேணால் நெக்ஸ்ட் வீக் செஞ்சுக்கலாம். அதை ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.